இந்த இடத்திலையும் திமுகவினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஆளுநருக்கும் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை துணிஞ்ச ஒரு கெடுவை வைத்திருக்கிறார். தாவேகா போன்ற கட்சிகள் ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் எந்த விதத்திலையும் தடையாக இருக்கக்கூடாது, அவர்களை ஆட்சி அமைக்க கோருமாறு அழைக்குமாறு அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுகோளையும் விடுக்கிறார். அப்போ ஒட்டுமொத்தமாக தீய சக்தியாக அறியப்பட்ட தாவேகாவினால் பரப்பப்பட்ட தீய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவும் அதனுடைய தலைவரும் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இன்றைக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய, இந்தியா முழுமைக்கும் தோல்வியிலிருந்து கூட துவண்டு விடாமல் அடுத்த கட்சியில் என்ன ஒரு கீழமை நடந்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிறது அந்த நினைக்கிறது ஜனநாயகத்தினுடைய உச்சபட்சம். அதற்கான ஒட்டுமொத்த மரியாதையும் இந்தியாவினுடைய ஒவ்வொரு மக்களும் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு தாவேகாவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஆதரவு கடிதத்தை அளிக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. இது எல்லாத்தையும் மீறி காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு செய்த உச்சபட்சமான துரோகம் அப்படிங்கிறத திமுகவினுடைய உடன்பிறப்புகள் ஆன்லைன்ல வாரி குவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கண்டனங்களை. ஏனால் காங்கிரஸ் என்பது ஒரு பேர் இயக்கமாக அறியப்பட்டாலும் காங்கிரசுக்கு கடந்த 24 ஆண்டு காலமாக உற்ற தோழனாக திமுக வந்து தோளோடு தோள் நின்றிருக்கிறது. 99 தோல்விகளை திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பெல்ட்ல வைத்திருந்தால் கூட ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய தலைவர் அவர்கள், காங்கிரசினுடைய தலைவர்களே திமுகவினுடைய தலைவர்கள் அவர்கள் அறிவித்த திரு ராகுல் காந்தி அவர்களை பிரதம மந்திரி அப்படிங்கிற அந்த ஒரு வேட்பாளர் அறிவிக்கும் போது காங்கிரஸ் கட்சி தலைவர்களே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களே வந்து ராகுல் காந்தி அவர்களை பிரதம மந்திரி கேண்டிடேட்டாக நிறுத்த முன்வராத போது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அந்த டைரக்ஷனை கொடுத்து ராகுல் காந்தியை மேலோக்கி உயர்த்தியவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறத யாரும் மறந்திருக்க முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு 24 ஆண்டு காலமாக காங்கிரசினுடைய அத்தனை தோல்விகளையும் புறந்தள்ளிவிட்டு காங்கிரஸை ஒரு கூட்டணி தோழராக மிகப்பெரிய ஒரு வாஞ்சையுடன் அரவணைத்து ஒரு உற்ற நண்பராகவே பாவித்து வளர்த்த ஒரு கட்சி தான் திமுக அப்படின்னால் அது மிகையாகாது. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.